ரொம்ப உபத்திரவமா இருக்குங்க, தாங்கவே முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உபத்திரவப்படுறது நல்லது. இதனால தேவனுடைய பிரமாணங்கள நம்ம கற்றுக்கொள்வோம். இன்னும் அதிகமா அவரோடு நெருங்குவோம். இன்னும் அதிகமா அவர பற்றி நம்ம கற்றுக்கொண்டு, அவரோட பிரமாணங்களின்படி வாழ கற்றுக்கொள்வோம். அவரோடு இன்னும் நிலைத்திருக்க ஆசைப்படுவோம். ஏன்னா, அதனால தான் அந்த உபத்திரவத்தையே கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிக்கிறாரு. இப்போ சில நேரங்கள்ல ஏசப்பா உபத்திரவத்தோடு இருக்கும்போது நம்ம கர்த்தர அதிகமா தேடி இருப்போம். காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணிடும். எல்லாமே குடுத்துருவாரு. நம்ம ஜெபத்தின்படி அவர் நம்மள செழிப்பா, சந்தோஷமா எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு குடுத்துருவாரு. எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவர விட்டு விலகி போகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அநேகர் இத பண்ணிட்டு இருக்காங்க. பண்றோம். நம்மில் சிலர் அநேக காரியங்கள நல்ல ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தர மறந்துருவோம். ஜெபிக்க மாட்டோம். அவரோட கிட்ட சேர மாட்டோம். இதற்காகவே ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா, சிலருக்கு சில உபத்திரவங்கள கொடுப்பாரு. உனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஸோ அவருடைய கிருபை நம்ம கிட்ட இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன முள், ஒரு உபத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவரை விட்டு விலகாது இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா இருக்கிறதுனால. ஸோ ஒரு பாத்திரத்தையும் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்படிதான் ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்குன்னா, ப்ரெஷர் குக்கர் போட்டு அதுக்கு அநேக ப்ரெஷர் கொடுத்தா தான் அது வேக வச்சு நம்மளுக்கு தரும் இன்ஸ்டன்ட்டா. அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்போ நார்மலா ஒரு பால் பாத்திரம்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அதன்படி அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு ஏற்றவாறு வாழ்க்கைய உபத்திரங்கள மற்ற காரியங்கள அவர் கொடுத்து நம்மள அனுமதிச்சு நம்மள நடத்துவாரு. ஸோ அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து அதற்கேற்ற மாரி அவர் நம்மள எப்படி வணைக்கிறாரோ அதற்கேற்ற மாரி அவர் பிரகாரமா நம்ம நடந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.